2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் பயணமாகியிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கும் வளர்ச்சி திட்ட பணிகள். मिजोरम के सभी नागरिकों का बहुत बहुत अभिनंदन। எதிர் அரசியல் கட்சியினரின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரதமரின் பேருரை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலவரத்திற்கு பிறகு அந்த பகுதிக்கு வந்து மக்களை சந்திக்கவில்லை என எதிர்க்கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை ஒருபுறம் தெரிவித்து வந்தார்கள். 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் நடந்த அந்த கலவரத்திற்கு பிறகு 2 ஆண்டுகளை கடந்த பின்பு தற்போது பிரதமர் மோடி அந்த பகுதிக்கு சென்று இருக்கிறார். அங்கு சுமார் 8500 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்ட பணிகளை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். மணிப்பூரில் மட்டும் 8500 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்ட பணிகளையும், சுரசன்பூரில் 7300 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்ட பணிகளையும், இம்பாலில் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மிசோரமில் பைராபி சாய்ரங் அகல ரயில் பாதைகளையும், ஐஸ்வால் மற்றும் டெல்லி இடையே ஐசாவல் டெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிசோரத்தில் ரயில் பாதைக்கான பணிகளை தொடங்கி வைத்த அவர் தற்போது அதனை திறந்து வைத்திருப்பதாக பெருமையுடன் பேசியிருக்கிறார். தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் பயணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, அசாம் என அடுத்தடுத்த மாநிலங்களிலும் பல்லாயிரம் கோடிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி. செய்திகளை வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.